பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்த கையோடு மாணவர்களுக்கு ஏஎல் வகுப்பு ஆரம்பமாகிய நிலையில் 2 வாரங்களுக்கு தடை செய்யுமாறு தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஒரு கிழமைக்கு முந்தி நான் தனியார் கல்வி நிலையங்களின் நிறுவன தலைவர்களோடும் அந்த தனியார் கல்வி நிலையங்களின் கற்பிக்கின்ற ஆசிரியர்களோடும் சிலரோடு நான் தொடர்பு கொண்டு கதைத்திருந்தேன். அவர்களுடைய ஏற்கனவே சொன்னா இந்த முறை ஓஎல் எழுதும் மாணவர்களுக்கு குறைந்தது ஓஎல் எழுதி 15 நாட்களாவது அவர்கள் விடுமுறைகளை கொடுத்து அதற்கு பிற்பாடுதான் இந்த உங்களுடைய தனியார் கல்வியை தொடங்க வேண்டும் என்று. அதற்கு மாறாக எனக்கு நேற்றைய தினம் தொலைபேசி ஊடாகவும் தனியார் கல்வி நிலையங்கள்ல இப்படி 2 நாள், அதாவது சனிக்கிழமை நாளைய தினம் எங்களுடைய மன்மத நெறி பற்றி பிரதேசத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் தனியார் கல்வி நிலையங்கள்ல இந்த மீண்டும் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுவதாக எனக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 7 என்ற அந்த தனியார் கல்வி நிலையங்கள் நீங்கள் அந்த கல்வியை தொடர்வது எனக்கு மட்டும் இல்லை, இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை, என்னுடைய மன்மத நெறி பற்றி இருக்கிற அனைத்து மாணவர்கள், எதிர்கால மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் என்னோட முறைப்பாடுட்டதால் தான் உண்மையில நான் உண்மையா அது சரியாக இருந்தது. அந்த முறைப்பாடு சரியான நேர்த்தியான முறைப்பாடு இருந்ததுக்காக தான் இந்த மன்மத நெறி பற்றி பிரதேச சபையால் எடுக்கப்பட்ட முடிவு இது. இந்த கல்வி செல்வம், இந்த மாணவர்கள் எதிர்கால சந்தையினர். எனக்கு இந்த நடவடிக்கைகள் நான் எடுக்கிற காரணம் என்ன, இது கல்விக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்கள் கல்வி வியாபாரிகளுக்கு மட்டும்தான் நான் எதிரானவன். ஒரு சின்ன சறுக்கல் வந்தாலும் அதுக்குரிய கடும் இறுக்கமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் வேண்டுகிறேன்.